பேர் அவர் மேல அன்பு கூறுவதற்காக வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்ம மேல் எப்பொழுதுமே அன்பாய் தான் இருக்கிறார். ஆமென். அவர் மேல் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், இன்னும் அவருக்காக. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை அசைத்து. அழகான பாடல் இல்லையா? கர்த்தர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். உங்கள் மேல் அவர் நினைவாய் இருக்கிறார். கரிசனையோடு கூட இருக்கிறார். எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மேல் கிருபையாய் இறங்கி நம்மை சந்தோஷமாகவும் இந்த காலவேளையில் குடும்பமாய் சேர்ந்து அவரை ஆராதிப்பதற்காக கூட்டி அழைத்து வந்து அவருடைய பிரதான கிருபைக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழும்பி நின்று, அவர் இந்த சர்வத்தையும் சிருஷ்டித்த அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். சர்வத்தையும் படைத்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவரை போல ஒருவர் இல்லை. There is nobody who can be compared to the matchless worth of our Lord Jesus Christ. In the beginning there was the Word, and the Word became flesh. Jesus Christ, He is with us. Amen. Hallelujah. பாடலை சேர்ந்து நாம் பாடும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையாய் சொல்லி அவரை உயர்த்துவோம். சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவன் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. பாடுங்க. சர்வ சிருஷ்டியை காப்பவன் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. Just reverence His presence. My God is here in the midst of His people.
நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்று அவர். ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அவரை உயர்த்துங்க, அவரை பாடுங்க, அவரை 24/7 நினைச்சு கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை நன்மைகளை அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். கரங்களை அசைக்கலாமா? ஹல்லேலூயா. எண்ணிப்பார். நீ பெற்ற பாக்கியங்களை எண்ணி பார்க்கும் பொழுது நம்மளால அதை கவுண்ட் பண்ணவே முடியாது. கர்த்தர் அவ்வளவாய் செய்த நன்மைகள், அவர் கொடுத்த ஈவுகளை எல்லாவற்றையும் எண்ணி பாருங்க. இந்த பாடல் அப்படியாய் சொல்கிறது, கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். How much have we got from God? Oh, you are worthy, Lord Jesus.
பாருங்க, பாட்டை எழுதியிருக்காங்க. ஹalleluya. Thank you Jesus. எண்ணி பாருங்க, கர்த்தர் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கும் பொழுது நம்மால சும்மா இருக்கவே முடியாது. ஆமென். ஹalleluya. இயேசு ராஜா வந்த இடத்துல எல்லாம் சந்தோஷம், சமாதானம், அற்புதங்கள், அதிசயங்கள். கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு குறைவு, அந்த குறைவை நிறைவாக்கினார். ஹalleluya. குருடர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல அற்புதங்களை செய்து கண்களை திறந்தார், செவிகளை திறந்தார். இந்த வேளையிலும் ஒரு அற்புதம் வேணும்னு எத்தனை பேர் காத்து கொண்டு இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி. ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல அற்புதம் வேணும்னு சொல்றவங்களாம் இயேசு ராஜா இந்த இடத்துல வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புகிற யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் அள்ளி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டலாமா? உன்னை தாழ்வில் இருக்கும் போது உன்னை நினைக்கிற தேவன் அவர். உன்னுடைய இல்லாமையில உன்னை நினைக்கிற தேவன் அவர். அப்படியே விடாதபடிக்கு உன்னை செழிக்க செய்கிறார், வாழ செய்கிறார். கரங்களை தட்டி பாடுங்க. குறைகளை எல்லாம் போக்கினவரை நீ துதி செய். கவலைகள் கண்ணீர் துடைத்தவரை நீ துதி செய். உன் தனிமையிலே துணை நின்றவரை நீ துதி செய். எழுந்திடு எழுந்திடு துதி பலி செலுத்திடு, ராஜன் வந்தார். வந்திருக்கிறார். ராஜன் வந்தாரே, இயேசு ராஜன் வந்தாரே. எழுந்திடு எழுந்திடு துதி பலி செலுத்திடு, ராஜன் வந்தாரே. எழுந்திடு எழுந்திடு துதி பலி செலுத்திடு, ராஜன் வந்தாரே. நம் ராஜன் வந்தாரே, இயேசு ராஜன் வந்தாரே. சிறகுகளால் நம்மை மூடி இருக்கிறார். இந்த வழியிலெல்லாம் அவர் தூதர்களை கொண்டு காக்க வல்லவராக இருக்கிறார். என் கோட்டையே, என் அரணையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. சிறகுகளால் உன்னை அணைத்தவரை நீ துதி செய். வழிகளில் எல்லாம்
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்மையில நினைச்சவங்கள நீங்க ஆண்டவரே, இல்லாமையில நினைச்சவங்க நீங்க ஆண்டவரே, என் குறைவுகளில் நினைத்தவர் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களை சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவனே, நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க உம்மை நாங்கள் முற்றிலுமாய் நம்புகிறோம் ஆண்டவரே? ஹல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவர் அப்படியே கண்மூடித்தனமா நம்பினாங்களே. எலியாவை பற்றி வாசிக்கிறோம், ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். குற்றாட்டமாக ஒரு நம்பிக்கை எப்படி அவங்களால வைக்க முடிஞ்சது? அவங்க அந்த மாதிரி நம்பிக்கை வச்சனால கர்த்தர் அவங்களை விடவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, இயேசுவானவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எத்தனை எத்தனை பெரியது. இயேசுப்பாவே சொல்ல வச்சுதான், கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க உம்மை நான் முற்றிலுமாய் நம்புகிறேன் ஆண்டவரே? இதுவரையிலும் நடத்தி வந்த தேவனே, கரங்களை உயர்த்தலாமா? இதுவரையிலும் நடத்தி வந்த தேவனே, உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. 100க்கு 100% உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாத தேவனே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். இங்கே நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. You know, it says, trust in the Lord with all thine heart. Lean not on your own understanding. நம்முடைய சுயத்தின் மேல் நாம் சாயாதபடிக்கு அவர் மேல சாய்ந்து விசுவாசத்தோடு கூட காத்திருப்பவர்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாகவே கர்த்தர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன். அவர் மேல் நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா கர்த்தர் ஒரு நாளும் நம்மை அசையாதபடிக்கு யாரும் நம்ம அசைக்க முடியவே முடியாது. பிசாசானவன் என்ன பிளான் போட்டாலும் அது நடக்க சாத்தியமே இல்லை. ஏன்னா நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? ஏசப்பா மேல இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க என் நம்பிக்கை அவரே? ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நம்புவேன் என் இயேசுவை நான் என்றும் நம்புவேன். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சிச்சுவேஷனுக்குள்ளாக நம்ம போனாலும் அவரை நம்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் மேல இருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் கம்மியாகவே கூடாது. சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஏன்னா நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்குவதில்லை. Let's sing it out together. நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே நம்புவேன், என் நேசரை நான் என்றுமே நம்புவேன், என் இயேசுவை நான் நம்புவேன், அசையாத உறுதியுடன். Come on everyone. நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே நம்புவேன், என் நேசரை நான் என்றுமே நம்புவேன், என் இயேசுவை நான் நம்புவேன், அசையாத உறுதியுடன். என் காலை தள்ளாட முட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட முட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை, என்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை. Come on everyone, sing. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை, என்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை. அசையாத உறுதியுடன் நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே நம்புவேன், என் நேசரை நான் என்றுமே நம்புவேன், என் இயேசுவை நான் நம்புவேன், அசையாத உறுதியுடன். அசையாத உறுதியுடன் நம்புறீங்களா? என்ன நேர்ந்தாலும் என்ன வந்தாலும்
சொல்றீங்க உண்மையா? வானம் பூமி படைத்தவரா எனக்கு ஒத்தாசை வருமே. சொல்லுங்க. வானம் பூமி படைத்தவரா எனக்கு ஒத்தாசை வருவே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. ஓ நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. ஓ வாதையின் கூடாரத்தை அணுகிடாதே பொல்லாப்பனே. அறிக்கையிட்டு சொல்லுங்களேன். Come on sing. வாதையின் கூடாரத்தை அணுகிடாதே பொல்லாப்பு நேரிடாதே. ஓ இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை என்னை காக்கும் தேவன். ஓ thank you Jesus. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை என்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை. நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே நம்புவேன். என் இயேசுவை நான் நம்புவேன் அசையாத உறுதியுடன் நம்புவேன். இயேசுவை நான் என்றுமே நம்புவேன். கரங்களை உயர்த்தி அறிக்கையிட்டு சொல்லுங்களேன். நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே அசையாத உறுதியுடன் நம்புவேன். என் நேசரை நான் என்றுமே நம்புவேன். என் நேசரை நான் என்றுமே நம்புவேன். இயேசுவை நான் நம்புவேன் அசையாத உறுதியுடன் நம்புவேன். இயேசுவை நான் என்றுமே நம்புவேன். என் நேசரை நான் என்றுமே நம்புவேன். இயேசுவை நான் நம்புவேன் அசையாத உறுதியுடன் அசையாத உறுதியுடன். Come on everyone. அசையாத ஆமாண்டவரே சொல்லலாமா? அசையாத உறுதியுடன் அசையாத உறுதியுடன். கரங்களை தட்டி தலைக்கு மேல உயர்த்தி நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. எங்கள் நம்பிக்கை உங்க மேல இருக்கு ஆண்டவரே. Oh we praise you Jesus. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க. Fill us Lord with a fresh anointing Lord Jesus. ஒரு புதிய ஆவியோடு கூட இன்றைக்கு எங்களை நிரப்புங்க. ஒருவேளை நீங்க பலவீனமா இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வரும்பொழுது ஒரு புதிய பலனை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை வீக்கா இருக்கலாம் நீங்க, இல்லை ஒரு வியாதியோட கூட வந்திருக்கலாம், இல்லை இந்த செஷனை ஒருவேளை லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கலாம், நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம், பிள்ளைகளுக்காக ஒருவேளை ஜெபிச்சு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்கள் மத்தியில ஆவியானவர் இறங்குகிறார். கிட்டத்துக்கும் தூரத்துக்கும் இருக்கிற என் தேவன் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஒரு புதிய ஆவியை எங்கள் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஓ ஆவியே இந்த வேளையிலும் ஆண்டவரே மழையாக எங்கள் மேல் பொழியுங்க ஆண்டவரே. Fill each and every one of us. Take off the vacuum that people are facing Lord. ஒருவேளை உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய கேப் இருக்கலாம், இல்லை ஒரு எம்டினஸ் இருக்கலாங்க. தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். உங்களை அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம் சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் நம்மேல் ஊற்றவர் வல்லவராக இருக்கிறார். மழையாக பொழியுங்க ஆண்டவரே. வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட காத்திருப்பீங்க என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அவர் ஃபில் பண்ணுகிறார். உங்கள் மேல் அவர் ஊற்ற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி உலகத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி நீங்க பாடுங்க. கர்த்தர் நிரப்புகிறார். இந்த வேளையிலும் இறங்கி வருகிறார். மழையாக
sickness that you're facing, my God is taking total control over you right now, over your body, physically, mentally, spiritually. My God is taking control. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். யுத்தங்களை செய்பவர் அவர். யோர்தானை பிளந்த தேவனே, எனக்காய் இந்த வேளையில இறங்கி யுத்தங்களை செய்யுங்க ஆண்டவரே. என்னால் இனி போராட முடியாது என்று சொல்றீங்களா? கர்த்தர் இறங்கி செய்கிறாருங்க. கவலைப்படாதீங்க.